பரிசுத்த நாமம்
சாமுவேல் தீர்க்கதரிசி போனாரு, இல்லை இந்த லைன் இருக்கிறவங்க கிடையாது, இனியும் ஒருவன் இருக்கிறான், அவனை அழைப்பீங்கள் என்று சொல்லி அழைத்து அபிஷேகம் பண்ணினது போல தாவீதை போல மறைந்திருக்கிற பல தாவீதுகள் டாக்டர்களுக்கு பின்பாக மறைந்திருக்கிறார்கள். பல தாவீதுகள் சபைகளுக்கு பின்பாக மறைந்திருக்கிறார்கள். பல தாவீதுகளை ஊழியர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள். எழும்ப விடாதபடிக்கு, பிரகாசிக்க விடாதபடிக்கு, ஃபீல்டுக்கு வராதபடிக்கு, பிரசங்கம் பண்ணாதபடிக்கு, ஊழியத்தில் செயல்படாதபடிக்கு முடக்கி வைத்திருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இனி நீ மறைந்திருக்க முடியாது, இனி நீ ஒளிந்திருக்க முடியாது. நேரம் வந்து விட்டது, நீ எழும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது, செயல்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது, ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. எழும்பு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி பெதஸ்தா குளத்துல ஒலித்த அந்த சத்தம் இன்றைக்கு உங்களுடைய காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பெதஸ்தா குளத்துல இவன் இயேசு கிறிஸ்துவை வெல்கம் பண்ணவே இல்லை. யோவான் சுவிசேஷம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கெல்லாம் ஊழியமே வேணாம் ஆண்டவர், நல்ல ஊழியமே செய்யல ஆண்டவர், முழு நேர ஊழியம் வேணாம் ஆண்டவர், நான் வேலை செஞ்சு பணம் கொடுக்குற ஆண்டவர். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்க முடியாது, அவருடைய வார்த்தைக்கு தான் நீங்க கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் பெதஸ்தா குளத்துக்கு நேரடியாக போனார். அவன் கேட்கல, பலரும் இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று குருடன் கூப்பிட்டான். ஆனா இவன் கூப்பிடவே இல்லை. இயேசு நேரடியாய் போயிட்டார். நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? எழும்பு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவனை நடக்க வைத்த தேவன் பல நாட்களாய் முடங்கி இருக்கிற உங்களை, மறைக்கப்பட்ட உங்களை, குடும்ப பிரகாரமாய் வேலைக்காக அதிலெல்லாம் சிறை வைக்கப்பட்ட உங்களை, பயத்தினால் பிடிக்கப்பட்டிருந்த உங்களை, தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிற உங்களை எழுப்ப வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரே நான் எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று உங்கள் விருப்பத்தை சொன்னால், உங்களுடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை உயிர்ப்பித்து உங்களை தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாய், அவருக்காக எழுப்பி பிரகாசிக்கும்படியாய், ஜெப வீராங்கனைகளாய் எழும்ப போறீங்க. சகோதரிகள் எழும்ப போறாங்க, சகோதரர்கள் எழும்ப போறார்கள், வாலிபர்கள் எழும்ப போறாங்க. வாலிபர்கள் ஊழியம், பெண்கள் ஊழியம், தேசத்தின் எழுப்புதலுக்காக பல மாநிலங்களுக்குள்ளாக, தேசங்களுக்குள்ளாக, பல மனிதர்கள் மத்தியில ஊழியங்கள் செய்யக்கூடிய பல விதமான ஊழியங்கள் தேவன் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படி இனி நீங்கள் முடங்கி இருக்காதபடிக்கு உங்களை எழுப்ப வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். சரி, தேவன் இப்படி அழைக்கிறார் மனிதர்களை. தேவன் அழைத்த நபர்கள் எப்படி இருப்பார்கள்? தேவன் அழைத்த எழுப்புதல் வீரர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரு 3 விஷயத்தை மாத்திரம் சொல்லி இன்றைக்கு முடிக்க போகிறேன். தேவன் எழுப்பின ஊழியர்கள், தேவன் எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். சில எலிசாக்கள் எழும்பணும், தாவீது எழும்பணும், கிதியோன்கள் எழும்பணும், யெகூக்கள் எழும்பணும். எல்லாரும் ஆண்டவருக்கு தேவை. ஒருவேளை தேவன் அப்படி எழுப்பினால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக வாசிங்க 9வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5:9. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. இவன் என்ன பண்ணா? உடனே தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவன் எழுப்புகிற கடைசி கால எழுப்புதல் ஊழியர்கள் தேவன் சொல்லுகிறதை அப்படியே செய்கிறவர்களாய் இருப்பார்கள். தேவ சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். முதலாவது தேவன் எழுப்புகிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். இவன் எழுப்பின சூழ்நிலை என்ன தெரியுங்களா? நியாயப்பிரமாணத்தினுடைய உக்கிரமான நியாயப்பிரமாணத்திற்கு வைராக்கியமா இருக்கிற அந்த கூட்டத்திற்கு மத்தியில இந்த சம்பவம் நடந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்க? ஓய்வு நாள்ல சுகமாக்க கூடாது, ஓய்வு நாள்ல சுமை சுமக்க கூடாது, ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது. இது மிக மிக கடினமாக அல்லது மிக சீரியஸாக கடைபிடிக்கப்பட்ட வந்த ஒரு ஒழுங்குமுறை தேவன் கற்பித்தது. இப்போ இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் வந்தாரு. இப்ப இவங்கிட்ட சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இவனுக்கு தெரியாதா யூதர்கள் எவ்வளவு சீரியஸா இதுல பார்ப்பாங்க? யூதர்கள் கேள்வி கேட்பாங்க, எல்லாம் கேட்கிறாங்க, என்னாச்சு உனக்கு? இவனுக்கு எதுவுமே தெரியல. எனக்கு தெரியல, ஒருத்தர் வந்தாரு, எழுப்பினாரு, நான் போயிட்டு, அவ்வளவுதான். பாருங்க, யூதர்களுடைய வைராக்கியமான காலகட்டத்துல கூட ஐயோ இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவன் யோசிக்கல. இது ஓய்வு நாளாலும் சரி, என்னானாலும் சரி, நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே ஒருத்தர் என்னை எழுப்பினார், அதனால படுக்கை எடுத்துக்கொண்டு நடப்பேன் என்று சொல்லி நடந்தான் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்?
தேவன் எழுப்புகிற கடைசி கால ஊழியர்கள், எழுப்புதல் வீரர்கள் பாரம்பரியத்தை முறிக்கிறவர்களாய் இருப்பார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை எழுப்பணும் விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை பயன்படுத்தணும் விரும்புகிறார். நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுங்களா? ஆண்டவர் உங்களை எழுப்பினால் பாரம்பரியத்தை உடைப்பீர்கள். பிசாசானவன் இன்றைக்கு எழுப்புதலுக்கு தடையாக பாரம்பரியங்களை வைத்திருக்கிறான். சபைகளுக்குள்ளாக டாக்டரின்களால் பலர் முடக்கப்பட்டு கிடக்கிறார்கள். உபதேசங்களால் முடக்கப்பட்டு கிடக்கிறார்கள். சடங்காச்சாரங்களால் முடக்கப்பட்டு கிடக்கிறார்கள். சபைகளை பிரித்து விட்டான். ஆங்காங்கே குழுக்களாக செயல்பட முடியாதவர்களாக, முடக்கப்பட்டவர்களாக, பெதஸ்தா குளத்தில் எப்படி முடங்கி கிடந்தானோ அதுபோல இன்றைக்கு பல சபைகள் முடக்கப்பட்டு கிடக்கிறது. இந்த காலகட்டத்துல தேவனுக்கு ஒரு பெரிய எழுப்புதல் நடக்கணும். அந்த எழுப்புதலுக்கு ஒருத்தன் தேவை. அவன் 38 வருஷமாய் முடங்கி கிடக்கிறான். தேவன் அவனை தொட்டால் பாரம்பரியம் உடையும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை பாரம்பரியங்களை உடைக்க உன்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். சடங்காச்சாரங்களை உடைக்க உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ எழும்பும் போது, ஒரு புதிய சேனை எழும்பும் போது எந்த டாக்டரினுக்கு அவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவார்கள். தேவன் எழும்ப சொன்னால் எழும்புவார்கள். தேவன் போக சொன்னால் போவார்கள். தேவன் பேச சொன்னால் பேசுவார்கள். யூதர்கள் எல்லாம் வந்து கேட்கிறாங்க. அதுக்கு அடுத்த வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து கேட்கிறாங்க, இவனுக்கு கிளியரா பதில் சொல்லவே தெரியல. எனக்கு தெரியாது, ஒருவர் வந்தார், என்னை எழும்ப வைத்தார், என்னை போக சொன்னார், நான் போகிறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும், அதுக்கு மேல பதில் சொல்ல முடியாது. எனக்கு அருமையானவர்களே, பாரம்பரியங்களை உடைத்துக் கொண்டு, சடங்காச்சாரங்களை உடைத்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிற ஒரு சேனை எழும்ப போகிறது. அந்த சேனையில நீயும் ஒரு நபராய் இருக்க போகிறாய். நீங்க எந்த சபை சார்ந்தவர்களா இருக்கலாம், எந்த டினாமினேஷன்ல இருக்கலாம், எந்த டாக்டரினுக்கு கீழே இருக்கலாம். தேவன் உன்னை தொட்டால் டாக்டரின்கள் உடையும். தேவன் உங்களை தொட்டால் பாரம்பரியங்கள் உடையும். தேவன் உங்களை தொட்டால் ஒரு சவாலான ஊழியம் உங்களுக்குள்ள இருந்து எழும்பும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு வசனத்தை கூட வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல தேவன் பயன்படுத்த நினைத்த சவுல் என்பவனை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் இது அவருக்கு பிரியமே கிடையாது. சடங்காச்சாரங்கள் அவருக்கு பிரியம் இல்லை. ஒரு சேனை எழும்ப போகிறது. ஒரு எழுப்புதல் வீரர்கள் எழும்ப போறாங்க. எழுப்புதல் வீராங்கனைகள் எழும்ப போறாங்க. இவர்கள் மனிதர்களையோ டாக்டரினையோ உபதேசங்களையோ பிரியப்படுத்த நினைக்க மாட்டார்கள். சத்தியத்தை பிரியப்படுத்த நினைப்பார்கள். சத்திய வார்த்தையை பிரியப்படுத்த நினைப்பார்கள். தேவன் எழுப்புகிற எழுப்புதல் வீரர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். முதலாவது. இரண்டாவது, எழுப்புதல் வீரர்கள் எப்படி இருப்பார்கள்? வாசிக்கலாம். 13 14வது வசனம். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜனக்கூட்டத்துக்கு நடுவில் இவன் இருக்கிறான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அப்பொழுது அவனை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் தேவாலயத்தில் அவனை பார்க்கிறார். அங்க அவனோடு பேசுகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவன் எழுப்புகிற எழுப்புதல் வீரர்கள் கூட்டத்திற்கு மத்தியில் இருக்க மாட்டார்கள். தனிமையில தேவனை தரிசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள். சம்பாஷிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு? அவர் ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில் ஊழியம் செய்தார். ஆனால் பிதாவின் இடத்துல போய் ராம் முழுவதும் ஜெபிக்கிறவராய் இருந்தார். பிதாவோடு அதிக ஐக்கியம் கொள்ளுகிறவராய் இருந்தார். அதற்கு பிற்பாடு ஊழியம் செய்கிறவராய் இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, கடைசி கால எழுப்புதலுக்கு சில ஊழியர்களை ஆண்டவர் எழுப்ப போகிறார். சில சகோதரிகளை ஆண்டவர் எழுப்ப போகிறார். அவர்கள் ஜன கூட்டங்களுக்கு மத்தியில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள். தேவனை தரிசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். தேவனை தரிசித்த சவுல் பவுலான உடனே பவுலுடைய வாழ்க்கையில அவன் சாகிற வரைக்கும் வைராக்கியமா எப்படி செயல்பட்டானோ அது போல வைராக்கியம் உடையவர்களாய், மிஷனரிகளாய், எழுப்புதல் வீரர்களாய் ஒருவருக்கு ஆண்டவர் எழுப்ப போகிறார். அப்ப தேவன் சந்திக்கிற, தேவன் எழுப்புகிற வீரர்கள் இரண்டாவது குணாதிசயம் என்னன்னா, அவர்கள் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். சகையை பாருங்க, இயேசுவோடு நடக்கிறான். நடக்க 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 அவனுக்குள்ளாக ஒரு மறுரூபம் அடைந்து விட்டான். இயேசு ஒண்ணுமே சொல்லல. அவன் சொல்றான், ஆண்டவரே, அநியாயமா யார்ட்டையாவது வாங்கியிருந்தா நாளத்திலே அவன் திரும்ப கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
எனக்கு அருமையானவர்களே, இயேசுவோடு நடக்கிறவர்கள் மறுரூபம் அடைவார்கள். மறுரூபம் என்றால் என்ன? பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்துல அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 5வது வசனமும் 6வது வசனமும் 7வது வசனத்தை வாசிங்களேன். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலான். தேவன் எழுப்புகிற கடைசி கால எழுப்புதல் ஊழியர்கள், அவர்களுடைய 2வது சுபாவம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? தேவனை தரிசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள். ஐக்கியம் கொள்ளும்போது என்ன நடக்கும் தெரியுமா? கிறிஸ்துவின் சிந்தை அவர்களுக்குள்ளாக கடந்து வந்துவிடும். கிறிஸ்துவின் சுபாவம் அவர்களுக்குள்ள வந்துவிடும். தேவன் என்ன பண்ணாரு? அவர் தேவனுடைய ரூபமாய் காணப்பட்டும் அதை தமக்கு கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாழ்மையை தரித்துக் கொள்ளுகிற ஒரு ஊழியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. கடைசி கால எழுப்புதலுக்காக தேவன் பயன்படுத்துகிறவர்கள் தேவனை தரிசிக்கும் போது என்ன நடக்கும்? அவருடைய சுபாவத்துல மாற்றம் வரும். அவர்களுடைய வாழ்க்கையில தாழ்மையை தரித்துக் கொள்ளுவார்கள். கிறிஸ்துவை வெளிப்படுத்துவார்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். கடைசி காலத்துல தாழ்மை உள்ள ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்ப போகிறார். ஆண்டவர் சிலரை எழுப்பினார். அவர்களுக்கு பணத்தை கொடுத்தார், ஊழியங்களை கொடுத்தார், ப்ராஜெக்டுகளை கொடுத்தார். என்ன நடந்துச்சு? பெருமை, அகம்பாவம், செழிப்பு என்று சொல்லி தேவனை மறுதலித்தார்கள். தேவனை துக்கப்படுத்தினார்கள். தேவ சித்தத்திற்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்கு மிகுந்த வேதனை உண்டாகிவிட்டது. அவர் ஏன் தாமதிக்கிறார்? அவருடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதிக்கல. அவருக்கு சித்தமான காரியம் இந்த பூமியில் நடக்கவில்லை. அதற்காக தான் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ப்ராஜெக்டை செய்யும்படியாய் அடுத்த ஒரு டீம் எழுப்ப போகிறார். அந்த டீம் எப்படி இருக்கு தெரியுங்களா? இயேசுவை போல ஊழியம் செய்கிறவர்களாய் இருப்பார்கள். இயேசுவை போல தாழ்மை தரித்துக் கொண்டவர்களாய் இருப்பார்கள். இயேசுவினுடைய சுபாவம் உடையவர்களாய் இருப்பார்கள். அவருடைய சாயலை தரித்துக் கொண்டவர்களாய் இருப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய ஊழியம் உனக்கு இருக்கிறது. ஒரு பெரிய அழைப்பு உன்மேல் இருக்கிறது. பெதஸ்தா குளத்திற்கு கடந்து வந்தது போல இன்றைக்கு உன்னோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஊழியத்தை நீ செய்துதான் ஆக வேண்டும். அந்த ஊழியம் பெருமைக்குரிய ஊழியம் அல்ல, தாழ்மையின் ஊழியம். இயேசுவை போல செயல்படுகிற ஒரு ஊழியம், இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு ஊழியம், இயேசுவுக்காக வாழுகிற ஒரு ஊழியம். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை போல வாழ்ந்த சீசர்கள் என்ன பண்ணாங்க? இரத்த சாட்சிகளாய் இந்த உலகத்திலே மரித்தார்கள். அது நிமித்தமாக இன்றைக்கு உலகமெல்லாம் சுவிசேஷம் பரவினது. நீ இயேசுவை போல என்று சொன்னால் சிலுவை வரை தம்மை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அடிக்கப்படுகிறவர்களுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல மௌனமாயிருந்தார். தேவன் உன்னை எழுப்பும் போது ஒரு கடைசி கால ஊழியர்களுடைய கூட்டம் எழுப்ப போகிறது. அவர்கள் எதிர்த்து பேச மாட்டார்கள், வாய்க்கு வாய் பதில் சொல்ல மாட்டார்கள், முறுமுறுக்க மாட்டார்கள். அடிக்கப்படுகிறவர்களுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல ஒரு இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறதுக்கு கூட தயாரா இருக்கிற ஒரு கூட்டம் எழும்ப போகிறது. அந்த கூட்டத்தை வைத்து ஆண்டவர் எழுப்புதலை செய்ய போகிறார். அவருடைய ப்ராஜெக்டை முடிக்க போகிறார். அதற்கு உன்னை அழைக்கிறார். அதற்காக தான் பெதஸ்தா குளத்துக்கு போனார். அதற்காக தான் ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எழும்பு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். உன் எல்லா எல்லைகளை விட்டு நீ எழும்பு. தேவனுக்காக வைராக்கியமாய் நிறுத்தும்படியாய் இந்த தேவன் எழுப்புகிற 2வது குணாதிசயம் உள்ள ஊழியர்களுடைய கூட்டத்தில் உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். 3வது, தேவன் எழுப்புகிற ஊழியர்கள், கடைசி கால எழுப்புகிற ஊழியர்கள் எப்படி இருப்பார்கள்? 3வது குணாதிசயம் 15வது வசனம். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். அந்த மனுஷன் போய், இப்ப பாருங்க, முதல் கேட்டா எனக்கு தெரியாது. இப்ப இயேசுவை தரிசித்தான், தாழ்மை தரித்துக் கொண்டான். இப்ப பாருங்க, யூதர்களிடத்துல போய் என்னை சொஸ்தமாக்கினவர் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என்று இயேசுவை உயர்த்தி பிடித்தான். கடைசி கால எழுப்புதலுடைய ஊழியம் என்ன என்று தெரியுங்களா? இயேசுவை உயர்த்தி பிடிக்கிற ஊழியம். இயேசுவை உயர்த்தி பிடிக்கிற ஊழியம் என்ன? 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். வாசிங்க, 1 கொரிந்தியர் 1:23 வாசிங்க.
நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் அநேகரை எழுப்பினார், அநேகருக்கு பணத்தை கொடுத்தார், ஊழியங்களை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தாரு. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? எல்லாம் கொடுத்த உடனே அவர்கள் இயேசுவை உயர்த்தவில்லை, சிலுவையை உயர்த்தவில்லை, செழிப்பான உபதேசத்தை கொண்டு வந்தார்கள், பணத்திற்காக பேசினார்கள், ஜனங்களை திருப்திப்படுத்த பேசினார்கள், ஜனங்களோடு ஜனங்களாய் ஆண்டவரை உயர்த்தி பிடிக்காதபடிக்கு அவர்களை உயர்த்தி பிடித்தார்கள். இவர்கள் ஹீரோவாக மாறிவிட்டார்கள். கிருபையின் உபதேசம் என்று சொல்லி பலரையும் சிறை வைத்தார்கள். அவர்கள் ஜனங்களுக்குள்ள நிர்விசாரத்தை விதைத்து விட்டார்கள். எதை உயர்த்தி பிடிக்க வேண்டுமோ அதை உயர்த்தி பிடிக்காதபடிக்கு தேவையில்லாதது எல்லாம் பேசி, தேவையில்லாதது எல்லாம் சொல்லி ஜனங்களை சிலுவைக்கு நேராக நடத்தாதபடிக்கு அற்புதங்கள், அடையாளங்கள், சுகமளிக்கிற ஊழியம், விடுதலையின் ஊழியம் என்று சொல்லி இவைகளை முன்னிறுத்தி இயேசுவை முன்னிறுத்தாததுனால இன்றைக்கு தேசம் பாழாய் கிடக்கிறது, தேசம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு சிலரை எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை தேடுகிறார். எதுக்கு தெரியுமா? நீ அற்புதம் செய்யறதுக்கு அல்ல, அடையாளம் செய்யறதுக்கு அல்ல, சுகமளிக்கிற ஊழியத்தை செய்யறதுக்கு அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உயர்த்தி பிடிக்கிறதுக்காக. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உயர்த்தி பிடித்தால் என்ன நடக்கும்? இயேசுவை நீ உயர்த்தி பிடிக்கும் போது, இயேசு என்ற நாமத்தை சொல்லும் போது பிசாசுகள் அலறும். இயேசு என்ற நாமத்தை நீ சொல்லும் போது அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்ற வசனத்தின்படி வியாதிகள் சுகமாகும். இயேசுவை நீ உயர்த்தி பிடிக்கும் போது அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். இயேசுவை உயர்த்தி பிடிக்கும் போது ஜனத்திற்குள்ளாக நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும், நீங்க என்ன எதிர்பார்த்து அவருக்கு முன்பாக வந்திருக்கிறீர்களோ அதை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் நீங்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செழிப்பை முன்னிறுத்தி ஊழியம் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் எழுப்ப போறதில்லை. சிலுவையை உயர்த்தி பிடிக்கிறவர்கள், இயேசுவை உயர்த்தி பிடிக்கிறவர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் வேதனை அடைந்து விட்டார். அநேகரை எழுப்பினார். அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை பேசினார்கள், தங்களை பற்றி பேசினார்கள், தங்கள் குடும்பத்தை பேசினார்கள், தங்களுடைய ஸ்தாபனத்தை குறித்து பேசினார்கள், தங்களுடைய டிவி சேனலை குறித்து பேசினார்கள், அதற்கு தர வேண்டிய பணத்தை குறித்து பேசினார்கள். இன்னும் பலர் தங்களுடைய டாக்டரினை பத்தியே பேசிக் கொண்டிருந்தார்கள். டாக்டரின் முக்கியம், டாக்டரின் முக்கியம், டாக்டரின் முக்கியம். டாக்டரினை தூக்கி குப்பை தொட்டியில போட வேண்டும். சத்தியத்திற்காக நிற்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்ப போகிறார். எனக்கு அருமையானவர்களே, சத்தியம் தேவனால் கொடுக்கப்பட்டது, டாக்டரின் மனிதனால் உண்டாக்கப்பட்டது. கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் எழும்ப போகிறது, வைராக்கியமான சேனை எழும்ப போகிறது. அவர்கள் சத்தியத்திற்காக நிற்கிறவர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை முன்னிறுத்துகிறவர்கள், இயேசுவை உயர்த்தி பிடிக்கிறவர்கள், இயேசுவுக்கு சாட்சியாய் வாழுகிறவர்களாய் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்ப போகிறார். அப்படிப்பட்ட ஒரு நபரை தேடிதான் பெதஸ்தா குளத்துக்கு ஆண்டவர் போனார். பாருங்க, 38 வருஷம் அவனை முடக்கி வச்சிருந்தாங்க. அவனுடைய வாழ்க்கையில உடனே கீழ்ப்படிந்தான், தேவனோட ஐக்கியம் வைத்திருந்தான், அவன் சுவிசேஷம் அறிவிக்கிறவனாய் மாறிவிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் பல நாட்கள் பிசாசுனை முடக்கி வைத்திருக்கிறானா? போராட்டத்தில் இருக்கிறீர்களா? எழும்ப முடியாமல் இருக்கிறீர்களா? உள்ள பாரம் இருக்குது, ஊழியர் செய்யணும்னு வாஞ்சை இருக்குது, என்னால முடியல, சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இல்லை, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட. உன்னை சந்திக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். எதற்காக? எந்த ஊழியம் செய்வதற்காக? தேவன் விரும்புகிற ஊழியத்தை செய்வதற்காக. அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஊழியம், அவரோட ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு ஊழியம், தாழ்மையை தரித்துக் கொள்ளுகிற ஒரு ஊழியம், சிலுவையை உயர்த்தி பிடிக்கிற ஒரு ஊழியம். அருமையானவர்களே, இயேசுவை பத்தி சொல்றதுக்கு பேர் தான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது அது இயேசு கிறிஸ்துவை பற்றினதான செய்தி. சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல, சபைகளுடைய காலகட்டத்துல ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் என்னவென்றால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கிற சபைகள் குறைவாக இருந்து விட்டது. ஜனங்களையே திருப்திப்படுத்தி பழகிட்டார்கள். ஆனால் ஒரு கூட்டம் எழும்ப போகிறது. அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள், சுவிசேஷத்தை சொல்லுவார்கள், சுவிசேஷத்திற்குள் இருக்கிற இயேசுவை வெளிப்படுத்துவார்கள். இயேசுவை வெளிப்படுத்தும் போதே அந்த இடத்துல தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். அப்படித்தான் பெரிய ஒரு எழுப்புதல் இந்த தேசத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நீ எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம், அவர் தேசத்தை அழிக்காதபடிக்கு, திறப்பிலே நிற்கும்படிக்கு, தேசத்திற்காக பரிந்து பேசும்படிக்கு தேவன் ஒரு மனுஷனை தேடுகிறார். அந்த ஒரு மனுஷனை தேடி தான் பெதஸ்தா குளத்துக்கு வந்தார். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில உன்னை தேடி வந்திருக்கிறார். ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு தேவை. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவருக்கு தேவை. மனிதர்களுக்கு அல்ல, உபதேசங்களுக்கு அல்ல, சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவர்களுக்கு தேவை.
இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுப்பீர்களா? கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடுங்க. இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஒரு பெரிய எழுப்புதலுக்கான தேவை உண்டு. அநேக ஊழியர்கள் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. தேவ திட்டத்தை நிறைவேற்றவில்லை, அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை. ஆனால் இந்த காலகட்டத்துல தேவன் உன்னை தேடுகிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, கிதியோனை போல பயந்து கொண்டிருக்கிறாயோ? கிதியோனை போல சோர்ந்து கொண்டிருக்கிறாயோ? எலிசாவை போல குடும்பம் வேலை என்று முடக்கப்பட்டிருக்கிறாயோ? யெகூவை போல சகோதரர்களுக்கு மத்தியில சபைகளுக்குள்ளாக பிடிக்கப்பட்டிருக்கிறாயோ? அல்லது தாவீதை போல மறைக்கப்பட்டிருக்கிறாயோ? கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு இயேசு பெதஸ்தாக்குள்ள வந்தது போல இன்னைக்கு இயேசு உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஒரு பெரிய வேலை இருக்கிறது, ஒரு பெரிய ஊழியம் இருக்கிறது. ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே நான் போற ஆண்டவர் என்று சொல்லி சமர்ப்பணம் பண்ணுகிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார். யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ ஒரு நிமிஷம் உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? ஒப்பு கொடுப்பவர்களோடு ஆவியானவர் இடைப்பட போகிறார். அவர்களை வல்லமையை எடுத்து பயன்படுத்த போகிறார். கடைசி கால எழுப்புதலுக்கு உபயோகிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட தாழ்த்தலாமா? உலக மேன்மை நஷ்டம் என்றும் உலக ஆசை குப்பை என்றும் உலக மேன்மை நஷ்டம் என்றும் உலக ஆசை குப்பை என்றும் உள்ளத்தில் நின்று கூறுவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி, சகோதரனே, உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கேட்கிறார். எனக்காக நீ என்ன செய்தாய்? என்ன செய்தாய்? என்ன செய்தாய்? இந்த வார்த்தை உன்னுடைய காதுகளில் துணிக்கட்டும். நீ அதற்கு மறுபடி சொல்லி ஆக வேண்டும். இன்னைக்கு நீ பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒருவேளை ஆண்டவரே நான் எப்படி ஆகிய உங்களுடைய ஊழியத்தை செய்யற ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தீர்களானால் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளின் காலை வேளைக்காய் நன்றி. 38 வருஷமாய் எலும்பு விடாமல் முடக்கி வைத்திருந்த ஒருத்தனை சந்திக்கும்படியாய் நீர் பெதஸ்தா குளத்துக்கு போனீங்க ஆண்டவரே. அவனை எழுந்திரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீங்க. அவன் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மோடு ஐக்கியம் கொண்டு உம்மை உயர்த்துகிறவனா இருந்தான் ஆண்டவரே. இன்னைக்கு யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒரு கடைசி கால ஊழியத்திற்காக அவர்களை நீர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் விரும்புகிற ஒரு ஊழியத்தை செய்யும்படியாய் உம்மை உயர்த்துகிறவர்களாய் உம்மோடு ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாய் உமக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிற ஒரு சேனையாய் எழும்ப போறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு ஆண்டவரே அவனை நீர் எழுப்பினது போல இன்றைக்கு இந்த சகோதர சகோதரிகளை எழுப்பினதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய ஊழியத்தை செய்ய நீர் கிருபை செய்யும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென். God bless you.